ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அபு ஹாமித் கஸாலி இமாம் நாயகத்துன்னு சொல்றா, நீங்கள் ஹால் ஹயாத்தில் யாரை கொண்டு உதவி தேடி வந்தீர்களோ, ஹால் ஹயாத்தில் யாரை கொண்டு உதவி உபகாரம் பெற்று வந்தீர்களோ அவங்கள கொண்டு வஃபாத்துக்கு பிறகும் உதவி உபகாரம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறான். கிடைக்கும்னா எங்களோட உம்மாவை கொண்டு, எங்களோட வாப்பாவை கொண்டு அறிஞ்சா. அது மட்டும் இல்லை, எங்களோட முதலாளிமார்கள் இருக்கிறாங்கல்ல, யார் யார் முதலாளிமார்கள் ஒரு கஷ்ட நஷ்டத்தில், இப்போ மில்லத்து முதல்ல இருக்கிறா, அவளுக்கு நல்ல ஒரு கூட்டாளி, ஒரு ஆத்திர வருஷத்துக்கு ஒரு 10,000 10,000 கடனாக கொடுப்பா, வச்சுட்டு அவளுக்கு கஷ்ட நேரத்தில் கொடுப்பாங்க. இப்படி ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் வைங்களாம், அவர் பார்த்தாயிட்டார். இப்போ நம்மளாம் நினைச்ச செலவழி நினைப்பு என்ன செய்யா, அவர் போனது நமக்கு வலது கை முடிஞ்சாப்புல இருக்கியா. இப்போ மில்லத்து முதல்ல அவள்டா யாரு பெரிய அவுளியாருன்னு சொல்லல, கிளீன் சேவ் தான், இப்படி மட்டும் சேவ் பண்ண முடியும், இப்படி இருப்பார். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேன், ஆனால் நல்லா கொடவல்லல். அவளை ஜாரத்து சும்மா போறா, போய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்ரீதேவி, என்னம்மா நீங்கள் இருந்தியா இவ்வளோ ராதா இருந்துச்சு, இப்போ நீங்கள் இல்லாதனால நமக்கு கையில் பணம் போட்டியா, இதை போனாப்புல இருக்குதா வாங்குதா ஏன்னு சொல்லி அங்கே போய் ஒரு ஃபாத்தியா போயிட்டு என்ன செய்தி பெருநாள் வருதா ஒன்றும் ஓடலையா என்று சொல்லிட்டு வந்தா உதவி மடமுடன்னு வரும். எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. இதை நான் சொல்லல, ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அபு ஹாமித் கஸாலி இமாம் நாயகம் சொல்றா. இப்போ நாம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே சொன்னோம், அபுல் ஹசன் சாலி இமாம் நாயகம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பார்த்தாஹா, கண் மூடி முடிக்க நேரம் அவளை நான் பார்க்கலண்டா என்ன மோமினா கருத மாட்டேன்னு சொன்னாங்கோ. அதே போல் கல்வத்து நாயகம் சொன்னாங்க, நன்னபியை ஓர் நொடியும் நான் தெரிசியாது இருந்தால் என்னை நான் மோமினானவனாய் என்ன. இந்த நாதாக்கள் என்ன சொல்றா, இந்த அளவுக்கு உச்சத்துக்கு போன காரணம் எப்படி போடியன்னு கேட்டான். அப்போ அபுல் ஹசன் சாலி இமாம் நாயகம் சொல்லக்குள்ள அபூ தாலிப் மக்கி ரலியல்லாஹு அன்ஹு அவர் 2 கிதாப் எடுத்தா கையை கேட்டுக்கானா. ஒன்று அபூ தாலிப் மக்கி ரலியல்லாஹு அன்ஹு கூத்துல் குலூப் இதயங்களுக்கு உள்ள உணவுன்னு சொல்லி ஒன்றும், இன்னொன்று இஹ்யாவுல் உலூமுத்தீன் கஸாலி இமாம் நாயகத்துடைய கிதாபு. இதை நாங்கள் ஓதணும், ஓதி உணர்ந்து அதுபடி நாங்கள் அமல்படுத்தணும், செயல்படுத்தணும். அதனால அல்லாஹ் எங்களுக்கு தந்ததெல்லாம் தந்தான்னு சொன்னான். அதே போல் கல்வத்து நான் இல்லாதான்னு சொன்னா 13 வயசு பொடியனா இந்த நேரத்திலேயே கஸாலி இமாம் நாயகத்துடைய இஹ்யாவுல் உலூமுத்தீன் ஷரீஃபை ஓதி முடித்தேன். கல்வத்தில் 35 வருஷமா இருக்கிற காலத்தில் அது 22 தடவை திருப்பினேன். எப்படி 40 கிதாப் கொண்டது இஹ்யாவுல் உலூமுத்தீன், அதை 22 தடவை அதை நான் திருப்பி திருப்பி பார்த்தேன்னு சொல்றான். ஏன்னா கஸாலி இமாம் நாயகம் இல்லாதான்னு சொல்றா, ஒரு மனுஷன் செய்யக்கூடிய எல்லா இபாதத்தும் நின்று போயிடும், ஆனால் ஒருத்தன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். எப்படி கை இழக்குது, நல்ல இழவு, கேட்டவன் கேட்காதவன், முஸ்லீம்கள் சிங்களவன் தமிழ மக்கள் யார் யார் ஆண்டவண்ட படைப்பினங்களில் கஷ்டப்படுறாங்களோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இவன் மௌத்தா போனால் இவனோட கையை அல்லாஹ் கட்ட மாட்டான். எப்படி இவனோட கைக்கு தடை வராது, இவன் கொடுத்துக்கிட்டு இருந்தானே இந்த கை தடைப்படாதுன்னு சொல்லி அதுக்கு ஆதாரபூர்வமாக சரித்திரத்தோட சொல்கிறான். ஒரு ஊரில் அவர் பெரிய கொடவலையில் இருந்தார், இப்போ வச்சுருங்க காலியில் இருக்கிறா, வெள்ளிக்கிழமையில் இருக்கிறான்னு போய் கேள்வி போட்டு போத்தன்னு சிவா மக்கள். அது போல் ஒரு பள்ளிவாசல் ஒரு சோசியல் ஒர்க் பண்ணுறவங்க அதுக்காக வேண்டி அங்கே தேடி போனாங்க. அவளை பார்த்து ஷேக் முகதுமை பார்த்து போகிறா. போனால் அந்த ஊர் போய் சேர்ந்தவனை கேட்குறா எங்கன்னு. இல்லையா அவங்க வஃபாத்தாயிட்டாள, நேற்று வஃபாத்தாயி மாலை இல்லையா. அப்படியா வஃபாத்தாயிட்டாளோ. சரி என்னடா நம்மட நசீபு இப்படி பழைய செகண்ட்னு அது இன்னும் பார்த்தான் இப்படி ஆகி போச்சு என்று சொல்லி போட்டு ஒரு வார்த்தை சொல். சரி பிள்ளைகள்கிட்ட போனால் பிள்ளைகள் எப்படி இருக்குமா தெரியலையே, அதனால் உங்கள் வாழை பிள்ளைகள்கிட்ட போய் கேட்க வேணாம், பாவம் நாம் போய் சந்திரப்படுத்தணும் வாப்பா மோத்து. சரி வந்த ஒரு ஆல்சரம் பச்சா வந்த மூட்டை வச்சு ஜியாரத்தை பண்ணிட்டு போயிடுவோமே, ஜியாரத்தை பார்த்தே ஓயிட்டு போ அப்படின்னு சொல்லி இந்த பள்ளியில் தான் அடங்கிக்கிறான்னு சொல்லு. இவ போய் கேட்டால் எங்கே அடங்கிக்கிறா, இந்த பள்ளி தான் இதானா ஜியாரம். ஆமாம், அங்கே போய் ஒரு ஃபாத்தியா ஓதிட்டு சரி உங்களை பார்த்து வந்தான் போய் சேர்ந்துட்டியா. நாங்கள் கொடுத்து வைக்கல, சரி அல்லாஹ் கைராக்கி வைப்போம், அவங்க கபரையும் ஒளிவாக்கி வைப்பான் ஆன்னு சொல்லிட்டு வந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோமா, மறுபடியும் போகணுமே ஏன்னு சொல்லி அங்கே கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறா. திடீர்னோடனே அதில் ஒரு புள்ள என்ன ஒரு புள்ள மனாங்கன்ற ஒரு ஆள் வந்துட்டு கேட்குறாரு பேரை சொல்லி, என்னங்க இது இந்த ஒட்டை உங்கள்கிட்ட ஒட்டையா. ஆமாம்
சரியா? இதை நீங்க என்ன இடத்துல சொகப்பு ஒட்டகம் இருக்குது, சொகப்பு ஒட்டகம், அதுக்கு பதில் அதை வித்துடுறீங்களா? அரபிகளில் 2 ஒட்டகம், சாதாரண ஒட்டகம் இருக்குதா, நம்ம சாதாரண டொயட்டா காரு லான்சர் காரை போல 3000, இப்போ 5 லட்சம் 6 லட்சங்கிறோம்ல, அது போல் அந்த காலத்தில் 3000 3000 5000க்கு ஒட்டகம் கிடைக்கும். சொகப்பு ஒட்டகம்னு சொல்லி 3 லட்சம் 4 லட்சம். இப்போ பென்ஸுக்காரு எவ்வளோ? 60 லட்சம், 1 கோடிலாம் சொல்கிறான்ல, 1 கோடி ரூபா பென்ஸுக்காரு, டொயட்டா காரு. இந்த தம்பி இந்த உங்கள் காரை தந்துட்டீங்களா? இதுக்கு பிறகு நான் என் டொயட்டா காரை தந்துடுங்களேன், நான் உங்களுக்கு என் பென்ஸுக்காரை தந்துடுங்கன்னா எப்படி இருக்கும்? அதை போல் அந்த மனுஷரை வந்து கேட்குறா, தம்பி உங்களை ஒட்டை எனக்கு தெரியல, நான் என்னட்ட சொகப்பு ஒட்டை இருக்குது, அதை நான் உங்களுக்கு தந்துடுறேன். யாரு சொகப்போட்டைக்கு பாலமா இந்த ஒட்டையை கொடுக்க மாட்டேன், தாராளமா சந்தோஷமா எடுத்துக்கோங்க. அப்படியா? சரி, அப்ப சரி, நான் தம்பி நான் இதை குர்பான் செய்யறேன், பிஸ்மில்லா எல்லாம் சரி, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, ஏன்னா அந்த ஒட்டையும் வந்துடும். இது மனாமல எடுத்து பிஸ்மில்லா ஹலால் தீமில்ல அல்லாஹு அக்பர் குத்தி இழுத்துனா அதோட ரத்தம் ஓன்னு தொம்முன்னு விழுந்துட்டு இவர் படான்னு முழிச்சிட்டார். முழிச்சா இவரோட ஒட்டை அங்கே நின்றுட்டு இருந்துச்சா, அந்த ஒட்டை கழுத்தாரு போட்டு ரத்தம் மாஞ்சிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்தை பொத்தடின்னு விழுந்து துடிக்குது. இவர் மற்ற எல்லாம் பார்த்தா தூங்கிட்டு கிடக்குறா. இது ஒன்றும் விளங்கல. கொஞ்ச நேரத்தில் டே மச்சான் கதை என்ன இப்படி இப்படி முடிச்சோன்னா பார்த்து, என்ன யாருப்பா ஒட்டையா எடுத்தாங்க, இப்படி மனாங்க அண்ணன், யார் ஒரு ஆள் வந்தாங்க இப்படி இப்படி சொன்னாங்க, எனக்கு தெரியல. சரின்னு முடிஞ்சிட்டு சரி வந்த மட்டும் ஒட்டை இறைச்சியை உரிச்சு இவங்களை சுட்டுக்கிட்டு சாப்பிட்டாங்க. அங்கே ஒரு பள்ளியில் உள்ள எல்லாத்துக்கும் தூக்கிட்டு போகிற ஆளுக்கு தூக்கிட்டு போனால் இவங்களும் ஒரு சந்தை 2 சந்தை தூக்கி வச்சுட்டு போவோம். சரி, புள்ளையில பார்க்க விரும்பலையா, அப்படி திரும்பி இப்படி போவோம். இங்கே ஊருக்கு வெளியே போகிற நேரத்தில் திடீர்னு ஒரு ஆள் வர்றார். ஒரு ஆள் வந்து உங்களில் யாரு அண்ணா சாதல் மில்லத் யாரு, அபூபக்கர் யாருன்னு சொல்லி பாட்டாமல் கேட்குறாரு. பேரை சொல்லி இன்னாள் அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு ஆள் வந்து உங்களில் இன்னார் இருக்கிறாரா, இன்னார் இருக்கிறாரா, ஆமாம் ஆமாம் ஆமாம், இந்தா பிடிங்க, இந்த சோப்பு ஓட்டா இந்த பிடிங்கன்னு கொடுக்குறா. இவருக்கு கைகாலம் ஒன்றும் ஓட மாட்டேங்குது. என்ன நீங்கள் தானே அந்த சோப்போட்டை இதை வித்து இது உங்களுக்கு தானே, இந்த இந்தாங்க பிடிங்க. இவர் எல்லாம் கொண்டு என்னங்க இது, நான் மனாமுல ஒரு ஆள் வந்தா பேசுனா வாங்கினா இன்னும் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வீட்டில் படுத்துன்னு தூக்கிட்டு இருந்தேன், இங்கே பார்த்தேன் என்னுடைய வாப்பா பேரை சொல்றா ஷேக் மஹதூன்னு தேடி வந்தில்ல, நீங்கள் அவங்க தான் அவங்க இப்படி இருந்தாங்களா, ஆள் சைஸா அடையாளத்தை, ஆமாம் ஆமாம் அப்படிதான் அவங்க என்னோட வாப்பா. நான் இப்போ அசர் தூர்னாப்புல கொஞ்சம் தூக்க கறக்கமாக வந்துச்சு, கொஞ்சம் அப்படி சாஞ்சிட்டேன். மனாமில் வந்து தம்பி தம்பி என்னுடைய ஷோ போட்டு நான் புழங்கிட்டு இருந்த ஒட்டை எங்கம்மான்னு கேட்டாங்க. பாப்பா பத்திரமா ஈகோ வச்சிக்கிறான். பாப்பா இன்னும் ஊர் புள்ள இன்னும் கோல்மொழின்னு வந்திக்கிறான் இந்த கூட்டம், அதில் இன்னும் ஆளுக்கு நான் வித்துட்டேன், அந்த ஷோ போட்டிய வித்துட்டேன். நீ நீ உண்மையிலே என்னுடைய மகனாக இருந்தா இந்த அமானத்தை கொண்டு கொடுத்துருமா, அந்த பிள்ளைய கொண்டு கொடுத்துருங்க, அவள் கையில் கொடுத்து நான் அவள்கிட்ட நான் வித்து போட்டேன் சொன்னான். எனக்கு ஒன்றும் விளங்கலை, மௌத்தா போயிட்டா ஒன்றும் சொல்ல முடியல. இப்போ வந்துட்டு அந்த யாருக்குன்னு காசு கீசு வாங்கி அட்வான்ஸ் வாங்கி இருந்தாலோ வித்துட்டாலோ ஒன்றும் விளங்கலையா. அவர் ஒரு காசை கொடுத்து இவங்க வச்சுட்டு பின்னுக்கு நான் பின்னுக்கு நான் அந்த அனுபவத்தை எடுப்பாங்கல்ல, வீட்டை எடுத்தா நம்ம வீட்டு காசை கொடுத்துருவோம், பின்னுக்கு நம்ம அந்த இடத்த அதுக்கு பேர் என்ன சரி வேக்கன் பொசிஷன் எடுக்கிறதுக்குமா, அதே போல் அவர் ஹால் ஹயாத்திலேயே காசை கொடுத்து வாங்கிட்டாரோ பொசிஷன் எடுக்காமல் இருந்தாலும் அதுக்கு அப்போ சொல்லிக்கிறாங்களோ ஒன்றும் விளங்கலையே என்று சொல்லிட்டு எப்படி சரி எதுக்கும் போவோம் தம்பி, சொன்னங்காமல் போகணும், இத்தனை மணிக்கு போனால் அந்த ஓடையை கிராஸ் பண்ணி வெளியே போயிடுவாங்க, அதுக்கு மேலே தான் முடியணும்னு சொன்னாங்க. சரி வாப்பா சரி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போன்னு தான் வந்தேன். நீங்கள் அந்த கூட்டத்தில் ஆளுங்கிறியா, உங்கள்கிட்ட கதை என்ன சொல்லுங்க. உடனே அந்த மனுஷர் சொல்கிறாரு, நாங்கள் வந்தோம் வாப்பாவை பற்றி கேள்விப்பட்டு இப்படி மறைஞ்சிட்டாலும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரதுக்கு மனசு இல்லை, என்ன பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களோ தெரியலையா. சரின்ட்டு எங்களுக்கு ஒரு நசிபாவில் தான் பார்த்துக்கு சரி வந்த மட்டும் ஜியாரத்து பண்ணிட்டு போயிடுவோமே ஏன்ட்டு போனோம். மனாமல தான் ஒரு ஆள் வந்தாங்க, தம்பி உங்கடா இந்த ஒட்டையை தந்துடுங்க, என்னோட சோப் ஒட்டையை பகரமாக தர்றேன்டா. சரின்னு ஒன்று குத்துனா முடிச்சே எப்படி நடப்போம். அதான் எங்கள் வாப்பா. சரி சரி சரியா அமானத்தை பிடிங்க. கொண்டு போய் பார்த்தா சோப் போட்டு எத்தனை லட்சம் ரூபா, பென்ஸுக்கார 60 லட்சம் ரூபா போல, இதை கொண்டு போய் வித்துட்டு அவருக்கு சாதாரண நடப்பான ஓடைய வாங்கி கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அதை பொதுவாச்சு. அப்போ இதை யார் சொல்றா, ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம்
அபு ஹாமித் கஸாலி இமாம் நாயின் சொல்றாங்க, நீ ஹால் ஹயாத்துல மக்கள் யாரை கொண்டு உதவி உபகாரம் பெற்று வந்தார்களோ அவர்களை கொண்டு வஃபாத்துக்கு பிறகும் பெறலாம். ஹால் ஹயாத்துல கொடுத்து வந்த கையை வஃபாத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அதை இருக்கிறது இல்ல, அது திறந்துதான் விட்டு வச்சிருக்கிறான் சொல்லிட்டு சொல்றாங்க. இது சகாவத்தின் சொல்லக்கூடிய கொடையாளிகளுக்கே இப்படி இருக்கிறது என்றால் எப்படி ஒரு வியாபாரியா இருந்துகிட்டு நல்ல மனுஷரா இருந்துட்டு கொடுத்து வந்த கொடையாளிகளுக்கே இத்தகைய தன்மை இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ஒலிமார்களாக இலங்கக்கூடிய நாதாக்கள் குத்துமார்களுக்கும் அல்லாஹ்வுடைய அன்பியாக்களாக இருக்கக்கூடிய நாதாக்களான அந்த மகான்களுடைய மகத்துவத்தை மேன்மையை சொல்லி முடியுமா? இறங்கப்பன சொல்றது. அதனால என்ன சொல்றா, அதனாலதான் நம்ம சொல்றோம் உம்மா வாப்பாட ஜியாரத்துக்கு போகணும். உம்மா வாப்பா கொண்டு தானே உதவி செய்தான். அதே போல நம்மளோட போஸ் தொழில் படித்து தந்தவங்க, அதே போல எங்களுக்கு ஒஸ்தாது ஓதி தந்தவங்க, என்ன நம்ம ஷேக் ஓதி தந்தவர்ல போய் ஒரு ஆலிம் இருக்கிறாங்க, ஒரு பாடம் சங்கடமாயிக்குது, அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் துவா செய்யுங்களேன் எனக்கு சிரமமா இருக்குதாண்டா, அதை நீக்கிறதுக்குள்ள வழிமுறை பிறக்கும் சொல்லி கஸாலி இமாம் நாயன் எல்லாத்தானும் சொல்றாங்க. எனவே ஹால் ஹயாத்தில் இருப்பது போலதான் வஃபாத்துக்கு பிறகு நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்கு, என்ன இருக்கு, அலா இன்னா அவுலியா அல்லாஹி லா யமூதூன பல் யன்கலிபூன மின் தாரின் இலா தார். நிச்சயமா அறிஞ்சு கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய ஒலிமார்கள் வஃபாத் ஆகிறது இல்லை, இருந்தாலும் ஒரு வீட்டிலிருந்து ஒரு வீட்டு அளவுக்கு திருப்பப்படுகிறார்கள் என்று சொல்லி சொல்றான். அதனால ஹால் ஹயாத்தில் உள்ள அதிகாரம் தத்துவம் எல்லாம் வஃபாத்துக்கு பிறகும் இருக்குன்னு சொல்லி. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நாதாக்களை கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் உதவி செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.